வாழைத்தண்டை வட்ட வட்டமா மெல்லிசா நறுக்கி எடுத்துக்குவோம். நறுக்கின வாழைத்தண்டுல வர நாரை மட்டும் தனியா உருவி எடுத்துருவோம். வாழைத்தண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி உப்பு சேர்த்த தண்ணியில போட்டுருவோம். எல்லா தண்டையும் துண்டு துண்டா நறுக்கி சேர்த்துட்டு ஒரு சின்ன குச்சை வச்சு கிண்டும் போது மிச்சம் இருக்க நாரும் குச்சோட வந்துடும். ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம் பருப்பு ரெண்டையும் தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா ஊற வச்சிருவோம். வாழைத்தண்டு வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி காய வச்சிருவோம். ஆறு வரமிளகாய், அரை தேக்கரண்டி சீரகம், கொஞ்சம் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப வாழைத்தண்டுல இருக்க தண்ணியை வடிச்சிட்டு அரை தேக்கரண்டி மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சதும் வாழைத்தண்டை ஒரு தட்டுலையும் அரைச்ச பருப்பை இன்னொரு தட்டுல எண்ணெயை தடவி வேக விட்டுருவோம். வச்ச பருப்பும் வாழைத்தண்டும் நல்லா வெந்ததும் 3 தேக்கரண்டி எண்ணெயில கொஞ்சம் கறிவேப்பிலை, அரை தேக்கரண்டி பெருங்காயம்,
100 கிராம் நறுக்குன சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு, ஒரு தேக்கரண்டி தட்டி எடுத்த பூண்டு சீரகம் இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வேக வச்சிருந்த வாழைத்தண்டை இப்ப சேர்த்துக்குவோம். அது கூடவே வேக வச்சிருந்த பருப்பையும் உடைச்சு உதிரியா சேர்த்துக்குவோம். நல்லா பெரட்டி விட்ட பிறகு வாழைத்தண்டு பருப்பு உசிலி சாப்பிட தயாராயிடுச்சு. வாரம் ஒரு முறைன்னு வாழைத்தண்டை சமைச்சு சாப்பிட்டா சிறுநீரக கல்லை கரைச்சு குணமாக்கும், அது போக வராமலும் தடுக்கும். அது மட்டும் இல்லாம சர்க்கரை அளவையும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவும்.